இருக்குங்கன்னா அது கோர்ட்டு Recording in progress. ஓகே ஓகே ஓகே. அதாவது அப்ப நீங்க கடைசியா பேசுற மாதிரி இருக்கும். ஒரு கார்த்திகேயன் சார் பேசுறாங்களா? நீங்க முடிச்சதுக்கு அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் திருவுருளால் ரோட்டரி மாவட்டம் 2984 மாவட்ட ஆளுநர் செல்வநாதன் அவர்களின் சிறிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி வழங்கும்
காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை. இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் சிட்டியின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் என் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரொட்டேரியன் ஆர் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் டி.எஸ். ராஜ்குமார் அவர்களுக்கும், மற்ற சங்க உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பிரெஞ்ச் சிட்டி சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் மதிவாணன் அவர்களுக்கும், தலைவர் ரொட்டேரியன் சதீஷ்குமார் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் சீனிவாசன் அவர்களுக்கும், மற்றும் சங்க உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்ட இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கும் அனைத்து ரோட்டரி நல் உள்ளங்களுக்கும், வெளியிலிருந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இத்தருணத்திலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியை நமக்கு அருமையாக நடத்தி கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பண்ணையா அவர்களுக்கும், நிகழ்ச்சியை நமக்கு செம்மையாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் தொகுப்பாளர் ரொட்டேரியன் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும் இந்த தருணத்திலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பிரெஞ்ச் சிட்டி சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரியன் சீனிவாசன் அவர்கள். ரொட்டேரியன்களுக்கும் மற்றும் குடும்பத்தார், சுற்றத்தார், உறவினர்கள், நண்பர்கள் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இப்பொழுது ரோட்டரி பிரேயர். ஓ காட், creator of all things, father of mankind, blesses the Rotarian assembled here with the principles of Rotary to serve for the better community and international peace. அடுத்ததாக போர்வை டெஸ்ட். Of the things we think, say, do, is it the truth? Yes. Is it fair to all concerned? Yes. Will it build goodwill and better friendship? Yes. Will it be beneficial to all concerned? Yes. வணக்கம். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக இறை வேண்டுதல் நிகழ்வை அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, இப்பயிற்சியின் மூலம் உடலும் உள்ளமும் நலமுடைய அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் சிறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் தோளா இதயமும் மலர்ந்த இதயமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இயற்கையோடும் இறையுணர்வோடும் இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, நம் மனம் இரக்க குணமுடையது, நம் மனம் நல் எண்ணங்களில் நிலைத்திருக்க அருள் புரிவாயாக. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பிரணவ மந்திரம். நீண்ட மூச்சு காற்றுள் இழுத்து அகர ஓசை. அப்படியே இந்த 3 வேலையும் மடிச்சிடறாங்க. மடித்து இருக்கால் முட்டி மீது வைத்து நீண்ட மூச்சு காற்று இழுத்து
கட்டைவிரலை மடித்து நீண்ட மூச்சு. சிம்மத்திரையில் சிமயம் திரையில் திரையில் மீண்டும் ஒரு முறை நீண்ட காற்றுடன் இருக்கிறேங்க. சிம்ம முத்திரையில் ஆதிமுத்திரையில் வணக்கம் தெரிவித்து நம்முடைய பெற்றோர்களை வணங்கிக் கொள்கிறோம். அவர்களுடைய முகத்தை நினைவு கொண்டு வருகிறோம். இந்த மேன்மையான வாழ்வியல் கல்வியை கொடுத்த சித்தர்களை நினைவு கொண்டு வரோம். இக்கல்வி உடலிலும் உள்ளத்திலும் அமைதி ஏற்படுத்துமாறு வேண்டிக் கொள்கிறோம். இப்பயிற்சியின் மூலம் உடலும் உள்ளமும் நலமடைய வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். எல்லோருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்க வேண்டும் என வேண்டுகிறோம். எங்கும் இயற்கை விவசாயம் செழிக்கட்டும். எல்லோருக்கும் அருள் கிடைக்கட்டும். வாழ்வு செழிக்கட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக கைகளுக்கு உண்டான பயிற்சி, மூட்டை இயக்க பயிற்சி அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன். கைகள் பின்னாடி அழுத்தப்படட்டுங்க. மிக முக்கியமானது. எளிமையான பயிற்சி, ராஜ உறுப்புகளை தூண்டக்கூடியது. ராஜ உறுப்புகளுக்கான சுவைகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதே சமயத்துல இந்த ராஜ உறுப்புகளுக்கான சக்தி ஓட்டமும் இங்கிருந்து தொடங்குது. விரல்கள் மூலமாக தொடங்குது, விரல்கள் முடியுது. அதனால இந்த விரல்களுக்கான பயிற்சியாக நம்ம அமைக்கப்பட்டிருக்கு. 1 2 3 4 5.
1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 இரு கைகளும் இடுப்பில் இருக்கிறது. உடல் நேராக இருக்கிறது. வலது கால் மட்டும் மேல உயர்த்துறோம். 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. அடுத்த கால் 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்து முதுகுத்தண்டுக்கான பயிற்சி. நீண்ட காற்று எடுத்து 1 2 1 2 1 2 1 2 1 2. ஒரு நீண்ட மூச்சு. அடுத்து கோணாசனா. வலது கை ரைட் ஹேண்டை காதோடு சேர்த்திருக்கு. நீண்ட மூச்சாக இழுத்து கோணாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு. அப்படியே கைகளை கோர்த்துக்கிறோம். கைகள் முன்னோக்கி போகும் பொழுது காற்றை உள்ளிழுக்கிறோம். கைகள் நெஞ்சுக பகுதிக்கு வரும் பொழுது காற்றை வெளிவிடுகிறோம். அப்படியே தோள்பட்டை அளவு சற்று உயரமாக மேலே கொண்டு போகிறோம். அப்படியே ஹெட் லெவல் அதோடு சேர்த்து இருக்குங்க. லேச குதிகால மேல உயர்த்துறேங்க. 1 2 3 4 5. ஒரு நீண்ட மூச்சு. இன்னொரு முறை. ஓய்வு.
அப்படி இன்னொரு முறை கோணாசனம் போட்டுக்கலாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. அடுத்த கை 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு. அடுத்து நேற்று செய்தது போல சுவர் பக்கத்துல இருந்ததுன்னா நீங்க இதுல சாய்வாக வச்சு செஞ்சுக்கலாங்க. விருட்சக ஆசனம் சொல்லுவோம். தவநிலையில சித்தர்கள் தவநிலைகள்ல இருந்தது மனம் ஒருமுகப்படுவதற்கு இந்த ஆசனம் பயன்படுகிறது. 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. ஒன்று 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. தொடக்கமாக நீங்க செய்யறதுக்கு தடுமாற்றமாக இருந்தது அப்படின்னா நேற்று சொன்னது போல இந்த கைத்துல நடக்கும் இல்லைங்களா, சர்க்கஸ் எல்லாம் நடப்பாங்க இல்லைங்களா, இப்படி பேலன்ஸ் பண்ணி இப்படி நின்று பார்த்துட்டே இருந்தோம்னா ஒரு பேலன்ஸ் ஆயிக்கும். குறிப்பிட்ட நாள்ல அந்த தடுமாற்றமா இருந்தாலும் இப்படி பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு நீண்ட மூச்சு. அடுத்ததாக இதயத்துக்கான பயிற்சி. வலது இடது அப்படியே வேகப்படுத்துறோம். மெதுவாக மெல்ல. அடுத்து பின்னோக்கி. பாருங்க. பக்கவாட்டில். அப்படியே இதயத்துல கைகள் வைத்து இதயத்தை இப்படியே கவனிக்கிறோம். ஆழ்ந்த நிதானமான மூச்சு. இதய துடிப்பிலேயே கைகள் வைத்து உணர்கிறோம்.
அப்படியே வலது கால் மடித்து அப்படியே மூக்கு கால் முட்டியில் வைக்கிறோம். இரு கால்களை சேர்த்து பிடித்து மெல்ல இடப்பக்கம் வலப்பக்கமாக உடலை சாய்வு நிலை கொண்டு வருகிறோம். அப்படியே படுத்த நிலையில் ஆழ்ந்த மூச்சு. இரு கைகளையும் பக்கவாட்டில் வைத்து புஜங்காசனா, பாம்பாசனா நன்றாக தலையை மேல கொண்டு வரணும். நல்ல நுரையீரல் விரிந்து இருக்கட்டும். அப்படியே ஒரு 10 வினாடிகள். ஓய்வு. அப்படியே குதிகால்கள் பின்னாடி அடிக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. முயலாசனா. இந்த முயலாசனம் போடும் பொழுது கட்டாயம் உங்களுடைய அந்த மூச்சோட்டத்தை கவனிச்சு பாருங்க. ஏதாவது அப்படி ரிலீஸ் ஆகாம இருந்தது அப்படின்னா நிச்சயமாக ரிலீஸ் ஆகும். நல்ல பிளட் இந்த தலைக்கு குவிக்கும் பொழுது இந்த இடம் அப்படியே ஓப்பன் ஆகும். அப்படியே திறந்து எப்படி வந்து ஒரு வீட்டுக்குள்ள வந்து நம்ம சாவி போட்டு திறந்து உள்ள போறோமோ அதே போல நீங்க இந்த முயலாசனம் போடும் பொழுது நல்லா கீழே குனியும் பொழுது அப்படியே திறக்கும். பல நாள் அனுபவிச்சிருக்கிறோம். மற்ற ஸ்டூடெண்ட்களுக்கும் கொடுத்து நாங்க பார்த்திருக்கோம். நீங்களும் அதை உன்னிப்பாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே ஃப்ரீயாக மூச்சு அப்படியே ஆழம் உள்ள போய்விடும். ஆழ்ந்த மூச்சு.
அடுத்ததாக அமர்ந்த நிலையில் கோணாசனா. இடது கை தரையில் இருக்கு சரிவாக, வலது கை காதோடு. நல்ல கைகள் மேல வரும் பொழுது மூச்சு காற்று உள்ளே செல்கிறது. நீண்ட காற்று இழுத்து அப்படியே கொண்டு போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. அடுத்தது 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. நல்ல அந்த கைகள் மேலே உயரும் பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நுரையீரல் பகுதி முழுவதும் காற்று நிறைக்கப்படும். ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்து அர்த்த பத்மாசனா. இடது கை பின்னாடி போயிருங்க, வலது கை வந்து ரைட் ஹேண்ட் வந்து லெஃப்ட் லெக் நீல இருக்கு. நல்ல மூச்சு இழுக்கிறேன். நீண்ட காற்று இழுத்து அக்காற்றை வெளிவிட்டவாறு அப்படியே தலை பின்னாடி போகிறது. 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. அடுத்த பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அப்படியே நேற்று செய்தோம் இல்லைங்களா, தோள்பட்டைக்கானது நல்லா அப்படி மேல போய் முழுவதுமாக நுரையீரல் இயக்கணும். உங்களுடைய நுரையீரலினுடைய இயக்கமே உயிராற்றலினுடைய இயக்கம். நுரையீரலினுடைய இயக்கமே மன இயக்கம். நுரையீரலினுடைய செயல்பாடே உடலினுடைய செயல்பாடு. நல்ல செய்யற, நல்லா மேல போய் வரட்டுங்க. தோள்பட்ட வலியெல்லாம் காணாம முடியும், உடலை விட்டு அகன்று போயிடும். ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. உடலும் தலையும் நேர்கோட்டில் இருக்கட்டும், முதுகு தண்டு நேராக இருக்கட்டும். இதுல ரொம்ப வயதானவங்க எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா இந்த ஷோல்டர் பயிற்சி, கைகளுக்கான பயிற்சி, அங்க பிரதர்சனம் கோயில்ல உருளவும் இல்லைங்களா, அது அவசியம் பண்ணுங்க. மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுங்க. ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடியது அந்த அங்க பிரதர்சனம். நம்ம முழுவதும் அதை வந்து ஒரு நாள் போட்டு காட்ட போறோம். பல்வேறு நபர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக கிரியா மற்றும் சுவாசத்தை கவனிக்க. இடது கையில் செம்முத்திரை, வலது கையில் பிரணவ முத்திரை. வலது நாசி அடைத்து இடது நாசி வழியாக 5 முறை காற்றை வெளியேற்றுகிறோம். 1 2 3 4 5
அடுத்த நாசி 1 2 3 4 5. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்து உள்ளிழுத்து வெளியேற்றுகிறோம். 1 2 3 4 5. அடுத்த நாசி 1 2 3 4 5. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்து இருநாசி வழியாக வெளியேற்றுகிறோம். 1 2 3 4 5. ஒரு ஆழ்ந்த மூச்சு. உள்ளிழுத்து வெளியேற்றுகிறோம். 1 2 3 4 5. அடுத்து தோள்பட்டை பகுதியில் வைத்து நன்றாக உள்ளிழுத்து வெளியேற்றுகிறோம். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2. ஓய்வு. கைகளை பக்கவாட்டில் வைத்து நன்றாக உள்ளிழுத்து வெளியேற்றுகிறோம். ஃபர்ஸ்ட் இருக்கா உள்ளிழுத்து வெளியேற்றுவது 1 2 1 2 1 2 1 2 1 2. ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. நன்றாக காற்றை உள்ளிழுத்து இருக்காதுகளை அடைத்து மகர ஓசை. மீண்டும் ஒரு முறை. உடலை நேராக வைத்து கைகள் மேலே வரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். அப்படியே காற்றை உள்ளிழுத்து கைகள் கீழே வரும் பொழுது காற்றை வெளியேற்றுகிறோம். கண்களை மூடி உள்மூச்சு வெளிமூச்சையை கவனிக்கிறோம். எல்லோருடைய கண்களும் மூடிய நிலையில் காற்று உள்ளே செல்வதையும் வெளிவிடுவதையும் கவனித்துக் கொண்டே இருக்கிறோம்.
வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஈழர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்கிறேன். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். தூக்கத்தை ஒழுங்குபடுத்துவோம். நைட்டு தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க, படுத்துருக்கீங்க, தூக்கமே வரல, ரொம்ப நேரம் பிறண்டு படுக்கிறீங்க, என்னமோ தெரில, ஒரு டென்ஷனாக இருக்குது, ஒழுங்காக தூக்கம் வர மாட்டேங்குது, என்னமோ சம்திங் ராங் அப்படின்னா உடனே உங்கள் வாயை கவனிங்க. 2 பல்லும் லேசாக டச் பண்ணி அமுத்திட்டு இருக்கும். பல்லு 2ம் கடிச்சிட்டு இருந்தா தூக்கம் வராதுங்க. நமக்கே தெரியாமல் நாம் என்ன பண்ணுவோம், பல்ல கடிச்சிட்டு இருப்போம். அப்போ என்ன பண்ணணும், இனிமேல் யாருக்காவது நைட்டு படுத்து ஒழுங்காக தூக்கம் வரலன்னா உடனே பல்ல கவனிச்சுட்டு இந்த 2 பல்லையும் லேசாக விளக்குங்க. பல்லு 2க்கும் நடுவில் கேப் இருந்தால் உடனே தூக்கம் வந்துடுங்க. இதை நான் ஒரு 5 வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறேன். திடீர்னு ஒரு நாள் சிங்கப்பூரில் போய் பார்க்குறேன், புதுசாக ஒரு கம்பெனி இதே கான்செப்டை வச்சு பல்லு 2 சேர்ந்துருந்தா தூக்கம் வராது, விரிஞ்சா தூக்கம் வரும்னு ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு 2 பல்லும் விரிக்கிற மாதிரி ஒரு பொருளை செஞ்சு அதுக்கு 5000 10,000 ஏதோ காசு வாங்கிட்டு எல்லாத்தையும் சப்ளை பண்ணிட்டுருக்குறாங்க. எனக்கு ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு, சார் இதை வாங்கலாமா வேண்டாமான்னு. 2 பல்லும் ஒட்டி இருக்குல்ல, அதை லேசாக விலக்கி வைங்க, நல்லா தூக்கம் வரும். இது ஒரு ஐடியா. அடுத்தது, நைட்டு தூங்கும் பொழுது இட வசதி நிறைய இருக்கணுங்க, ஸ்பேஸ். தூங்குற இடம் எவ்வளோ சின்னதாக இருக்குதோ அவ்வளோ சின்ன தூக்கம் வரும், எவ்வளோ பெருசாக இருக்குதோ அவ்வளோ பெரிய தூக்கம் வரும். நம்மெல்லாம் பொதுவாக எப்படி தூங்குறோம், ஒரு கட்டில்னா எவ்வளோ இருக்குங்க, 6:30க்கு 4:30 இல்லை 6:30க்கு 6:30 இப்படி ஒரு கட்டில், கணவன் மனைவி 2 குழந்தைங்க படுத்திருப்பாங்க. எப்படிங்க தூக்கம் வரும் ஏங்க? 6:30 அடிக்கு 6:30 அடி பெட்டில் ஒரு ஆள் படுத்தாவே இடம் பத்தாதுங்க, கையை காலெல்லாம் ஆட்டி படுக்கிறதுக்கு இடம் வேணும். நம்ம என்ன பண்ணுறோம், சின்ன பெட்டில் 2-3 பேர் படுத்து தூங்குறோம். அதனால தாங்க ஒழுங்காக தூக்கம் வர மாட்டேங்குது. இப்போ ஒரு சின்ன கட்டில் பெட்டில் ஒரு கணவன் மனைவி 2 குழந்தை படுத்திருக்காங்க, ஒரு மனைவி படுத்திருக்காங்க. படுக்கும்போது மாட்டாங்க, பார்க்குறாங்க இந்த பக்கம் பள்ளம், இப்படி கொஞ்சம் நகுந்தா கீழே விழுந்துருவாங்க, பள்ளம். இந்த பக்கம் அதெல்லாம் பாதாளம் புருஷன். எப்படிங்க அப்படி அட்டென்ஷனில் படுத்திருப்பாங்களா இல்லையா? எப்படிங்க தூக்கம் வரும்? இங்கே பாருங்க, நைட்டு தூங்கும் பொழுது தூங்குறதுக்கு முன்னால் நம்ம எங்கே படுத்திருக்கோங்கிறது நமது சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிற ஆள் மனசில் பதிவாயிரும். பதிவாயிட்டு நம்ம உடம்புக்கு தேவையான இயக்கம் கொடுக்காம அது என்ன பண்ணும், இந்த பக்கம் சரிஞ்சா விழுந்துருவோம்னு ரெக்கார்ட் இருக்கிறனால அப்படியே படுத்து உடம்பு நிம்மதியாக தூங்கலிங்க. நீங்கள் ஒன்று பண்ணுங்க, இந்த ட்ரெயினில் போகிறோம் இல்லையா, ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, புக் பண்ணிட்டு போகிறது. அந்த ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட் ட்ரெயினில் பாருங்கள், 3 அடுக்கு படுக்கை இருக்கும், பெர்த். மேல் இருக்கிறதுல கம்பி இருக்கும், நடுவில் கம்பி இருக்கும், இந்த கீழே பெர்த்தில் கம்பி இருக்காது. நீங்கள் வேணால் ஒரு நாள் செக் பண்ணி பாருங்கள், 3 பேர் படுத்திருக்காங்களா, மேல் இருக்கிற 2 பேரும் கம்பி இடிச்சுக்கும் கீழே விழுக மாட்டாங்க, கீழே கம்பி இல்லை அவங்களும் விழுக மாட்டாங்க. அது ஏன் தெரியுமா? நைட்டு படுக்கும் பொழுது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கு இல்லையா, ஆள் மனசு, இந்த பக்கம் பள்ளம் அந்த பக்கம் ஒரு ஷீட் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு படுத்துரும். இது என்ன பண்ணும், நம்ம அந்த சீட்டில் இடிச்சுக்கிட்டே இருப்போமே தவிர இந்த பக்கம் விழுகவே மாட்டோங்க. தூங்கும் பொழுது கூட நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் வேலை செய்யுதுங்க. சில அம்மாக்கள் குழந்தைய பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, குழந்தை விடவே மாட்டாங்க. ஒரு செகண்ட் அந்த குழந்தை விழுகும்போது டக்குன்னு முழிச்சுக்குவாங்க. ஏன்னா சப்கான்ஷியஸ் மைண்டில் என் குழந்தை நான் பிடிச்சிருக்கேங்கிறது ரெக்கார்டில் இருக்கும். எனவே நான் என்ன சொல்ல வரேன்னா, இரவு தூங்கும் பொழுது எவ்வளவு பெரிய இடங்களில் ஏரியாவில் படுத்து தூங்குறோமோ அவ்வளவு டீப் ஸ்லீப் வருங்க. நீங்கள் வேணா ஒன்று பண்ணுங்க, உங்கள் வீட்டில் ஹால் இருக்குல்ல, பெரிய ஹால், ஒரு நாள் நைட்டு செக் பண்ணி பாருங்கள், நடுவில் படுங்க, ஹாலுக்கு நடுவில் படுங்க, மொத்தத்தையும் பாய் விரிச்சிருங்க இல்லை பெட்டு போட்டுருங்க. ஒரே ஒரு நாள் செக் பண்ணி பாருங்கள், நடு ஹாலில் படுங்க, யாருமே இல்லை, ஓகே.
ஒரு கேமரா வச்சுட்டு படுத்து தூங்கிடுங்க. இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணும், அப்பாடா யாருமே இல்லாத பெரிய ஹாலில் படுத்துருக்கோன்னு நினச்சிட்டு நீங்கள் நைட்டு படுத்துருப்பீங்க இல்லையா, நைட்டு நடுவில் படுத்துருப்பீங்க, காலைல பார்த்தா ஓரமாக கிடப்பீங்க. அப்போ என்ன ஆகும், நம்ம உடம்பு நைட்டு எல்லா ஆசனமும் பண்ணிடும். கோமுகாசனம், அந்தாசனம், இந்தாசனம்னு எல்லா ஆசனம் பண்ணி உடம்பு அந்த ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் நல்லா திரும்பி நெளிஞ்சு நம்ம என்ன பண்ணுவோம், நைட்டு எல்லா யோகாசனம் முடிஞ்சிருங்க, மூச்சு பயிற்சியெல்லாம் முடிஞ்சிடும். காலையில் யோகாலாம் யாருமே பண்ண வேண்டாம். இரவு தூங்கும் பொழுது எவ்வளோ பெரிய ஏரியாவில் படுக்கிறோமோ உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்கிறது. எவ்வளோ சின்ன இடத்துல படுக்கிறோமோ அப்பொழுது உடம்பு தன்னைத்தானே சரி செய்வது கிடையாது. ஒன்று பண்ணுங்க, உங்கள் வீட்டில் இனிமேல் பெட்ரூமில் கட்டெல்லாம் தூக்கிடுங்க, 5 பெட்டு வாங்குங்க, பகலெல்லாம் ஓரமாக வச்சுருங்க. நைட்டு உங்கள் பெட்ரூம் இருக்கு இல்லையா, அந்த பெட்ரூம் ஃபுல்லாக பெட்டை போட்டுருங்க. இருக்கிற 4 பேர் இருப்பீங்களா, எல்லாம் புரண்டு கிரண்டு படுங்க. காலைல எந்திரிச்சு பாருங்க, உடம்பு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குங்க. தூக்கம் ஒரு அருமையான மருந்து. எவ்வளவு ஏரியா அதிகமாக இருக்குதோ அப்போ தான் நிம்மதியாக தூக்கம் வரும். பல பேர்த்துக்கு எல்லா நோய் வர காரணமே அவங்க படுத்திருக்கிற இடம் ரொம்ப சின்னதாக இருக்கிறதாங்க. சில பேர் சோபாவில் படுத்து தூங்குவாங்க, அதில் ஸ்ப்ரிங்கெல்லாம் இருக்கும், இப்படி நெளிஞ்சு கிழிஞ்சு படுத்து தூங்கியிருப்பாங்க, அப்படி நெளிஞ்சு நெளிஞ்சு ஆயிடுவாங்க. ரெக்ஸினில் படுக்கக்கூடாதுங்க, நைலானில் படுக்கக்கூடாது, ரப்பரில் படுக்கக்கூடாது, கோரப்பாயில் படுக்கலாம். அப்புறம் காட்டன் பெட்டு, இந்த பருத்தி பஞ்சில் பெட் இருந்தால் படுக்கலாம். இலவ மஞ்சு பெட்டில் படுக்கலாம், ஈஞ்சம்பாயில் படுக்கலாம், பெட்ஷீட் விரித்து படுக்கலாம். ஆனால் பிளாஸ்டிக்கு, நைலானு, ரெக்ஸினு இது போன்ற ஒரு பொருளெல்லாம் படுத்துடாதீங்க. படுத்திங்கன்னா நிம்மதியாக தூக்கம் வராது. சில பேர் புதுசாக பெட்டு வாங்கி அந்த பாலித்தீன் கவரை பிரிக்காமையே 10 வருஷம் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு எதுக்கு பெட்டு வாங்கினீங்க, அதுக்கு பேசாமல் பாலித்தீன் கவர் வாங்கி படுத்துக்க வேண்டியதானே. நீங்கள் பாலித்தீன் கவர் மேலே தான் படுத்துருக்கீங்க, பெட்டில் படுக்கலை. அதோட வைப்ரேஷன் தான் உங்களுக்கு வரும். பாலித்தீன் கவர் எதுக்கு போட்டிருக்காங்கன்னா, கடையில் பெட்டு வைக்கும்போது குப்பையாகாமல் இருக்கிறதுக்கு. அதெல்லாம் பிரிச்சுட்டு பயன்படுத்துங்க, கண்டிப்பாக அருமையான தூக்கம் வரும். சில பேர் அப்படி தான் காரில் அந்த சீட்டுக்கு மேலே இருக்கிற கவரை பிரிக்காமையே 10 வருஷம் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறத்துக்கு கார் வாங்கினீங்க, அப்புறத்துக்கு அது சீட் இருக்குது, அதெல்லாம் கிழிச்சிட்டு சீட்டில் உட்காருங்க. பாலித்தீன் கவரில் உட்காராதீங்க, அது உடம்புக்கு கரண்ட்டு வந்து சர்க்குலேஷன் வந்து கெடுக்கும், நிம்மதியாக தூக்கம் வராது. எனவே 2 விஷயம் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்குறோம். இரவு தூங்கும் பொழுது பல்லு 2 லேசாக ஒட்டிகிட்டு இருந்தால் தூக்கம் வராது, லேசாக வெறிங்க. தூங்குகிற இடம் எவ்வளவு பெருசாக இருக்குதோ அவ்வளோ தூரம் நீங்கள் யோகான்னு தனியாக பண்ண வேண்டாம். இரவு கையை கால் ஆட்டி யோகாலாம் முடிச்சிடும். இந்த 2 விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் அமல்படுத்துங்கள். கண்டிப்பாக நிம்மதியாக தூங்குவோம். அதன் மூலியமாக நாம் ஆரோக்கியமாக வாழ்வோம் ஆரோக்கியமாக. நன்றி ஐயா. ஈலர் பாஸ்கரின் தூக்கத்தை பற்றியான விளக்கங்கள் அருமையாகவும் அற்புதமாகவும் இருந்தன. ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்வாக தினம் ஒரு வாழ்வியல் விளக்கம், தினம் ஒரு வாழ்வியல் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள். பஞ்சபூத சக்தியில முதன்மையானதாக நிலத்தை பார்த்தோம். அதாவது மண்ணு, உடம்புக்குள்ள மண்ணீரலாக இருக்கு. இந்த இடத்துல அந்த மண்ணீரலொட்டி இரைப்பை இருக்கு. அந்த மண்ணீரலுடைய வெளியுறுப்பு உதடு. அடுத்து அதுக்கான சுவை வந்து இனிப்புன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து நுரையீரல். நுரையீரல் வந்து காற்று மூலகத்தை எடுத்து இயங்கிட்டே இருக்குது. அது குறிப்பாக வந்து நுரையீரலுக்குள்ள போகுது. அந்த நுரையீரல் குள்ளையும் காற்று இருக்குது, இன்னொரு உறுப்புலையும் காற்று இருக்குது. என்னன்னா பெருங்குடல். அப்போ பெருங்குடல்ல நல்ல வெளியேறினா சுவாசம் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அந்த நுரையீரலுடைய வெளியுறுப்பு வெளியில தெரியறது என்னன்னு பார்த்தோம்னா இந்த மூக்கு வழியாக காற்று உள்ள போய் அப்படியே நுரையீரல்ல படிந்து அதனுடைய போர்ஸ்ல தான் வந்து பெருங்குடல் சுத்தமாகும். யார் ஒருத்தருக்கு
பெருங்குடல் சுத்தமாகலையோ, கழித்தல் நல்லா நடக்கலையோ, அவங்களுக்கு இதனுடைய கொள்ளளவு போர்ஸ் பத்தலின்னு அர்த்தம். இதுல நல்ல தம் இருந்தது அப்படின்னா உள்ள இருக்கிற கழிவுகளை வந்து அப்படியே வெளியே அகலும். அதனால கிரிய பயிற்சி, மூச்சு பயிற்சி அவங்க அவசியம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணிக்கிட்டே இருந்தாதான் அந்த உண்ட கழிவுகள் வந்து உடலை விட்டு வெளியேறும். அப்போ நுரையீரலுடைய வெளியுறுப்பு மூக்கு. நுரையீரல் நல்லா இருக்கணும்னா பெருங்குடல் நல்லா இருக்கணும், காற்று சக்தி நல்லா இருக்கணும், காரம் சமன்படணும். அது குறிப்பாக வந்து மிளகு காரம், வாசனை திரவியங்கள் இஞ்சி, பூண்டு, ஏலக்காய், நறுமணங்கள், நல்ல ஒரு மல்லிகைப்பூ வாசனை கூட வந்து காரத்தன்மையாக மாறும் அப்படிங்கிறாங்க. ஓமம், சீரகம், இது அத்தனையுமே கடைச்சரக்குகள் முழுக்க வந்து காரத்தன்மையானது. அப்ப மிளகாய்க்கு இணையாக மற்ற பொருள்களை வந்து இந்த மாதிரியான பொருட்களை வந்து நீங்க அதிகமாக உட்கொள்ளும் பொழுது நம்முடைய பெருங்குடல் சுத்தமாகும். வெந்நீர் வந்து கொஞ்சம் காரத்தன்மையாக இருக்கும். நீங்க வெதுவெதுப்பான தண்ணி இரவுல வந்து தூங்கும் பொழுது வெதுவெதுப்பான தண்ணி குடிச்சீங்கன்னாலும் அது காரத்தன்மையாக மாறி உள்ள வந்து கழிவுகளை அகற்றும். விடிய காலையில நல்ல பச்சை தண்ணி குடிக்கணும்னு பார்த்துருக்குறோம் குளிர்ந்த நேரத்துல. இரவு வந்து வெந்நீர். அப்போ உடல் சுத்தமாகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். அப்போ நுரையீரலுடைய வெளியுறுப்பு மூக்கு, நுரையீரலுக்கான சுவை காரம். காரம் மிகுந்தும் போயிடக்கூடாது, குறைஞ்சும் போயிடக்கூடாது. கட்டாயம் வந்து காரத்தினால அல்சர் வராதுங்க. மிளகு காரத்தினால நிச்சயமாக உறுதியாக அல்சர் வராது. மிளகை மட்டுமே கொடுத்து நம்ம பல நபர்களை மீட்டுக் கொள்ள வந்துருக்கிறோம். அதனால மிளகு அவசியம் வச்சுக்கோங்க. எப்போதுமே மிளகு இருக்கட்டும். மிளகு நிறைய கிடைக்குது, அதனால பார்த்து வாங்குங்க. அது குறிப்பா வந்து இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கு இல்லையா, இந்த கொல்லிமலை மிளகு வந்து மற்ற மலைகள்ல கிடைக்கக்கூடியதை விட அதிக பவருடையதா இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த அந்த மலை வந்து கொஞ்சம் ஹீட்டும் கூட, அது சூடும் இருக்கும், குளிர்ச்சியும் இருக்கும். அதனால நம்ம பார்த்த அனுபவங்கள்ல வந்து கொல்லிமலை மிளகு வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்கு. அதனால நீங்க ஒரு 2 கிலோ 1 கிலோ ஒரு 1.5 கிலோ 2 கிலோ வாங்கினாவே ஒரு 4 நபர்கள் 3 நபர்கள் குடும்பத்துக்கு தேவையானதாக அமைஞ்சு போயிடும். அதனால நுரையீரலுடைய வெளியுறுப்பு மூக்கு, நுரையீரலுக்கான சுவை வந்து காரம். அந்த நுரையீரல்ல வரக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே வந்து இந்த தோள்பட்டையில இங்கதான நுரையீரல் படிஞ்சிருக்கு. அப்போ அதுல தொந்தரவு வரும் பொழுது இந்த தோள்பட்டை நோய் வர்றது இடம் விட்டு இடமா இருக்கும் வழியில. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா காற்றுக்கு அடுத்து நீர். நீருக்கான உறுப்பு வந்து உள்ள சிறுநீரகம். சிறுநீரகத்தினுடைய வெளியுறுப்பு காது. ஒருத்தருக்கு நல்ல காது கேட்குது, பாம்பு காது, பார்த்து பேசு அப்படிம்பாங்க. அப்போ நல்ல ஒருத்தருக்கு காது கேட்குது அப்படின்னாவே அவங்களுக்கு நல்ல சிறுநீரகம் நல்ல கெப்பாசிட்டியா இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் நல்ல கேட்கும் திறன், பயம் இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னா கூட, அவங்க நல்ல ஆளுமையோட எங்கேயுமே பயம் இல்லாம ஒரு இடத்துல பேசுறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து சிறுநீரகம் நல்ல கெப்பாசிட்டியா இருக்குது அப்படின்னு அர்த்தம். நீர் சக்திக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆகாய சக்தி. இப்ப நீர் விட்டோம் அப்படின்னோம்னா, ஒரு தரையில நீர் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல செடி கொடி மரம் இருந்ததுன்னா நல்ல உயரமா போகும் இல்லைங்களா, செழிப்பா போகும் இல்லையா. அத மரம்னு வச்சிருப்பாங்க அந்த தத்துவத்துல. நம்ம ஆகாயம்னு புரிஞ்சுக்கணும். இந்த ஆகாய சக்தி உள்ள கல்லீரலாக செயல்படுது. மிக முக்கியமானது. இந்த கல்லீரல் எந்த இடத்துல இந்த இடத்துல இருக்கு, இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கல்லீரல். இதுதான் வந்து மிக முக்கிய உறுப்பாக இருக்குது. ஒரு அதுல மரம்னு போட்டிருக்கோம், மரத்தை வெட்டினாலும் தலையும். ஒரு மரத்தை வந்து ஒரு கொஞ்சம் ஒரு சைடுல நீங்க வெட்டிட்டீங்கன்னா மறுபடியும் வந்து அது வளர்ந்து. அதே போல லிவர்ல ஏதாவது ஒரு 50 கிராம் 100 கிராம் அளவுக்கு வெட்டிட்டா கூட அது மீண்டும் வந்து அதே அளவு வளர்ந்துருது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவம் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ அதுவும் வளருது, இதுவும் வளருது. அதுக்கான கல்லீரலுக்கான வெளியுறுப்பு இப்படி இருக்கு இல்லையா, மாம்பழம் மாதிரி இருக்கு. அந்த கிளிமுக்கு மாம்பழம் இருக்கு இல்லையா, அந்த கிளிமுக்கு மாம்பழம் மாதிரியே இந்த லிவர் இருக்கு. இந்த லிவர் எப்படி இருக்குது அப்படின்னா கண்ணு மாதிரி இருக்குங்க. இந்த கண்ணு எந்த வடிவத்துல இருக்கோ அதே போலதான் இருக்குது.
அதனாலதான் வந்து கரிசாலையும் தூதுவளையும் ஞான மூலிகைன்னு சொன்னார் பல்லர் பெருமாள். அந்த கரிசாலை இலை பார்த்தீங்க அப்படின்னா கல்லீரல் மாதிரியே இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏற்கனவே அந்த கரிசாலையை காட்டியிருக்கேன். நம்ம வீட்டுல வச்சு நம்ம வளர்த்திட்டு இருக்கிறோம். அதனால கரிசாலையும் தூதுவளையும் ஞான மூலிகை அப்படிங்கிற அந்த கரிசாலை இலை வந்து கண்ணு மாதிரியே இருக்குது. அந்த ஐம்புலன்கள்ல மெய்வாய், கண்ணு, காது, மூக்கு இருக்கு இல்லையா, இந்த ஐம்புலன்கள்ல அதிக அளவு அறிவை பெற்றுக்கொள்வது கண்கள் மூலமாகவா, காது மூலமாகவா, மூக்கின் மூலமாகவா, சுவைத்தல் மூலமாகவா, தொடு உணர்வு மூலமாக ஒரு 70-80% அறிவை வந்து கண்கள் மூலமா தான் பெற்று. அப்போ ஒரு குழந்தையை பார்த்தா கூட வந்து நம்ம வாடா மூக்கே, வாடா காதே அப்படி எல்லாம் சொல்றது இல்லை. வட கண்ணே அப்படிங்கிறாங்க. உலோகத்துல வந்து வர தங்கமே அப்படிங்கிறாங்க. அப்போ உயர்ந்த இடத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த கண்கள். அப்ப இந்த கண்களை நீங்க நன்றாக பாதுகாக்கணும் அப்படின்னா இரவு தூக்கம் அவசியம் இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த கல்லீரலுடைய துணை உறுப்பு பித்தப்பை இருக்கு இல்லையா, அந்த பித்தப்பையை வந்து நம்ம பராமரிக்க வேண்டும். அந்த பித்தப்பையில வந்து தாறுமாறா சுரக்காம இருக்கணும்னா அது தூக்கம் அவசியமா இருக்கும். நம்ம 2-3 நாள் அந்த தூக்கத்தை பத்தியே வீடியோக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் செவி வழியாக. அதனால மிக முக்கியமானது அந்த கல்லீரலும் பித்தப்பையும் தூக்கம் அவசியமானது. அடுத்து பாத்தீங்கன்னா மாம்பழம் பிளஸ் வந்து பப்பாளி பழம், அன்னாசி பழம் இதெல்லாம் வந்து லிவர் சுத்தப்படுத்தக்கூடிய, கட்டியை கூட கரைக்கக்கூடியதுங்க. நீங்க நல்ல அன்னாசி பழத்தை எடுத்து சாறு எடுத்துட்டு கொஞ்சம் வெந்நீர் கலந்து அல்லது சாதாரணமாவே மென்னும் சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும் பொழுது நிச்சயமாக கட்டிகள் கரையுது. குறிப்பா வந்து பெண்களுக்கு வந்து அந்த கர்ப்பப்பையில வந்து முழுமையா வெளியேறல அப்படின்னா வந்து அன்னாசி பழத்தை கொடுக்குறோம். அப்படி கேன்சர் வரைக்கும் குணமாகுதுங்க. அதனால மிக முக்கியமானது அந்த புளிப்பு சுவை. அந்த அந்த புளிப்பாக இருக்கிறது அப்படியே இனிப்பாக மாறும். அந்த மாம்பழம் கூட பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து நல்ல அந்த காய் வந்து புளிப்பாக இருக்கும். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழுக்க என்ன ஆகும் அப்படின்னோம்னா அப்படியே அந்த இனிப்பு சுவையாக மாறும். அதனால வந்து கல்லீரலை பாதுகாக்கணும்னா சீசன் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிற மாம்பழத்துடைய சீசன். அதனால ஏதாவது அப்படி தேவைப்பட்டது அப்படின்னா உங்களுடைய கல்லீரலை நீங்க புதுப்பிச்சுக்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பாக நீங்க வந்து மாம்பழம் எடுத்துக்கோங்க. பிளஸ் அன்னாசி பழம் எடுத்துக்கோங்க, பப்பாளி பழம் எடுத்துக்கோங்க. அந்த பழங்களை வந்து நம்ம உணவுக்கு முன்னாடி சாப்பிடணும்னு பார்த்துக்கிறோம். அடுத்து இந்த கல்லீரலுடைய சுரப்பு நீர் வந்து கண்டித்து அந்த கல்லீரலுடைய வெளியுறுப்பு கண்கள் கல்லீரலுடைய நிறம் பச்சை கலர்ல வெளியேறும். ஒரு பித்த வாந்தி எடுக்கிறோம் அப்படின்னா காலையில கூட நம்ம வந்து அந்த கரிசாலை இலையை மென்னு அந்த வாமன தவித்தின்னு சொல்லுவோம். காலையில அந்த ஒமட்டி வந்து வாந்தி எடுக்கிற முறை இருக்கு. அதனால கல்லீரலை நீங்க பராமரிக்கணும் அப்படின்னா கரிசாலை பிளஸ் வந்து 2-3 பழங்கள் சொல்லியிருக்கிறோம். தூக்கம். அடுத்து பாத்தீங்கன்னா புளிப்பு சுவையை ஒழுங்குபடுத்தும். புளிச்சு போனது வேற, புளிப்பு வேற. நீங்க பேக்கரி ஐட்டம் புளிச்சு போனது, இந்த பாட்டுப்பாடு பறிக்கக்கூடிய பாக்கெட் பால் அது புளிச்சு போனது, ஃப்ரிட்ஜில் வச்ச மாவு புளிச்சு போனது, பேக்கரியில் இருக்கிறது அத்தனையுமே ஈஸ்ட்ங்கிறத ஒரு பொருளை போட்டு புளிக்க வச்சு அதுக்கு பிறகு அது உணவாக நம்ம உட்கொள்வது இந்த கல்லீரல வந்து டேமேஜ் ஆகுது. அதனால கல்லீரலை பாதுகாப்போம், நலமுடன் வாழ்வோம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த தேவேந்திர ஓரா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நூல் எழுதியிருக்கிறாரு. அந்த கல்லீரலே வந்து ஒருத்தருடைய வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்குது அப்படிங்கிறார். அப்போ நம்முடைய அந்த தரம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்க கல்லீரல் நல்லா இருக்கணும். ஒருத்தர் கண் பார்வைதான் எல்லாத்தையும் கட்டி போட்டு முன்னாடி அமர வைக்கும். அப்படி பல நம்ம உலக ஆளுமைகளை எல்லாம் கூட கவனிச்சிருக்கோம். அதனால கல்லீரலை பாதுகாப்போம், நலமுடன் வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. கல்லீரை பற்றி அருமையான விளக்கம் கொடுத்த கண்ணப்பன் ஐயாவுக்கு நன்றி. இன்று முக்கிய உறுப்புகளில் கல்லீரலும் ஒன்று என்பதை அனைவரும் அறிந்ததே.
உடலில் உள்ள உறுப்புகளில் கல்லீரல் கெட்டுப்போனால் உடலே கெட்டுப்போன மாதிரி உண்மையான விளக்கம். கல்லீரை பற்றி நமக்கு நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்த கண்ணப்பன் ஐயாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பிரெஞ்ச் சிட்டி சங்கத்தின், அதாவது காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டிக்கும் பாண்டிச்சேரி பிரெஞ்ச் சிட்டிக்கும் என்னன்னா ஒரு ஒற்றுமை இருக்குது. காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியா நம்ம நடத்திட்டு இருக்கோம். பாண்டிச்சேரி பிரெஞ்ச் சிட்டி தொடர்ச்சியா இந்த நிகழ்ச்சியை பார்வையாளரா வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு சீஃப் கெஸ்டா வந்தாலும் தொடர்ச்சியா 42 நாட்கள் அவங்க தலைவர், செயலாளர் உள்ளிட்ட உறுப்பினர்கள், கார்த்திகேயன் சார் கூட அவங்க எல்லாம் நமக்கு கண்டினியூயா இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டிக்கும் பாண்டிச்சேரி பிரெஞ்ச் சிட்டிக்கும் ஒரு ஒற்றுமையில நம்ம போயிட்டு இருக்கோங்கிற தருணத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கு பாண்டிச்சேரி பிரெஞ்ச் சிட்டியின் தலைவர் இந்த நிகழ்ச்சியின் இப்பொழுதைய 3 நாட்கள் நமக்கு ஒரு சீஃப் கெஸ்டா வந்தாலும் தொடர்ச்சியான பயணிக்கிறதுனால இந்த நிகழ்ச்சியை பற்றி ஒரு வார்த்தைகள் கூறுவார்கள் என்று அறிவிக்கிறேன். சார் சதீஷ்குமார் சார், ரமேஷ் மோகன் அன்மியூட் பண்ணிடுங்க எல்லாருக்கும். எல்லாருமே அன்மியூட்ல தான் தலைவர் இருக்காங்க. ஓகே. வணக்கம் ஐயா, கண்ணப்பன் ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இந்த நிகழ்வு நானும் பார்த்துன்னு இருக்கிறேன். ஆனா இப்ப எனக்கு அந்த ஷோல்டர் வலி அதெல்லாம் ஒரு அளவுக்கு நல்லா இருக்கு. இதை இன்னும் நான் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எல்லாரும் கண்டினியூ பண்ணா நல்லா இருக்கும். வணக்கம் ஐயா, கண்ணப்பன் ஐயா. வணக்கம் ஐயா. குணபாலன் ஐயா, உங்களுக்கும் நன்றி. நாங்க கண்டினியூ பண்ணுவோம்னா எங்க கிளப்ல இருந்து எல்லாரும் வரணும்னு சொல்லிட்டு தான் சொல்லின்னு இருக்கிறோம். அவங்களும் வராங்க இப்ப கொஞ்சம். இனிமேலும் நாங்களும் தொடருவோம். இது நல்ல யூஸ்ஃபுல்லான இது, எல்லாரும் யூஸ் பண்ணணும் கேட்டுக்கிறேன். இப்ப செக்ரட்டரியும் ஒரு கார்த்திகேயனும் பேசுவாங்க. தொடர்ந்து பயணிக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால 2 பிரெஞ்ச் சிட்டியும் நம்ம 365 நாள் தொடர்ந்து பயணிச்சு நல்ல ஒரு வெற்றிகரமான திட்டத்தை எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்து செய்யணுங்கிறத உங்களை தாழ்மையோட கேட்டுக்கிறேன். கண்டிப்பா சார், கண்டிப்பா. நன்றி சார், நன்றி சார். அடுத்தபடியாக ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பிரெஞ்ச் சிட்டி சங்கத்தின் செயலாளர் சீனிவாசன் ஐயா அவர்கள் கருத்துக்கள் கூறுவார்கள். ஐயா வணக்கம் ஐயா. குணபாலன் ஐயா அவர்களுக்கும் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் மற்ற நம்ம நண்பர்கள் அவர்களுக்கும் இதில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வேண்டுகோள். நம்ம இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பா போயிருக்கிறது. இன்னும் நிறைய மெம்பர்கள் பயணிச்சா இன்னும் நல்லா இருக்கும். அதுக்காக நாங்களும் ஒரு முயற்சி எடுக்கணும் கண்டிப்பா. இது ஒரு 365 நாள்ல இது பல ஆயிரம் பேருக்கு சென்றடைஞ்சு இந்த நிகழ்ச்சியை பல பேரும் பார்த்து இந்த இயற்கை வாழ்வியல் முறையை எல்லாரும் கடைபிடிச்சாங்கன்னா உலகத்துல யாருக்குமே நோய் இல்லாம வாழலாம்ன்றத ரொம்ப ஆணித்தரமா அந்த நேரத்துல உறுதி தெரிகிறேன். ஏன்னா கடந்த ஜூலை 1ல இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு வரேன். 1 or 2 days தவிர நமக்கு இதன் மூலமா பல நல்ல விஷயங்கள் நடக்குது டே டு டேல. நாங்க ஒரு ஒர்க்கிங் பீப்புளா இருக்கிறதுனால இதை காலையில 5 மணிக்கோ 5:30 மணிக்கு எழுந்து இந்த மாதிரி பண்றதுனால காலையில நமக்கு எல்லா ஒரு வேலைகளையும் ஈஸியா பண்ண முடியுது. ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம பண்ண முடியுது. அதுக்கு காரணம் இந்த இதுதான். நான் இது வரைக்கும் பயணிச்சதுல எனக்கு இந்த மாதிரியான ஒரு ஒரு நிகழ்ச்சி அமையல. நானும் எத்தனை யோகா கிளாஸ் போயிருக்கேன். மற்றும் நிறைய அறிவுரைகள் பெற்றோர்கள், மூதாதையர், நம்ம முன்னோர்கள், நண்பர்கள் மூலமா நிறைய அறிவுரைகள் கேட்டு நம்ம கடைபிடிச்சாலும் பட் இந்த கண்ணப்பன் ஐயா அவர்கள் ஒரு கொடுத்த ஒரு இந்த வாழ்வியல் முறையை கடைபிடிக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்குது. காலையில எழுந்திருக்கிறதும் ஈஸியா இருக்குது. அதே மாதிரி இரவு தூக்கம் லேட்டானா கூட காலையில விழிப்பு வந்துருது. அதனால எந்த உடல் அசதியோ ஒரு மன அழுத்தமோ இல்லாம
இந்த 45 நாள்களும் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன் நான் ஃபீல் பண்றேன். இது வந்து எல்லாருமே வந்து நம்ம ஒருங்கிணைந்து இந்த திட்டத்தை பார்த்து செய்யும்போது எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட வாழ முடியுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை வந்து நானும் நிறைய நண்பர்கள் உறவினர்களும் சொல்லிட்டு இருக்கேன். அது கண்டிப்பா வந்து இன்னும் கூடிய விரைவில் வந்து என்னால முடிந்த நபர்களை இதுல சேர்த்து அவங்களும் பயன்பெற்றா அவங்க மூலமா அடுத்தடுத்த நண்பர்களும் உறவினர்களும் அடுத்த தலைமுறைக்கும் இது வந்து சென்றடைந்ததுன்னா இது வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். கண்டிப்பா இந்த விஷயத்துல வந்து ஒவ்வொரு நம்ம மனித உறுப்புகள் வந்து வேலை செய்யறதுக்கு ஒவ்வொரு நாளும் சிறப்பா வந்து கண்ணப்பன் ஐயா அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்காரு. ரொம்ப அருமையா இருக்குது இந்த நிகழ்ச்சி. இதுல பார்த்தா இன்னைக்கு வந்து இந்த கல்லீரலை பத்தி சொன்னாரு. நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து தெரியாம எவ்வளவு விஷயங்கள் இருக்குது, இவ்வளவு விஷயங்கள் இருக்குதா? நம்ம வந்து இவ்வளவு நாள் படிச்சிருக்கோம், என்னென்னவோ புக்கெல்லாம் படிச்சிருக்கோம். பட் நம்ம வாழ்வியல் முறைய வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு இதை வந்து ஒரு கல்வி படிக்கும்போது ஒரு குழந்தைக்கு ஒரு புகுட்டினா இன்னமும் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இதை வந்து கொண்டு போனோம்னா இது நம்ம ரோட்டரி கிளப் மூலமாவோ இல்ல இதுவோ இந்த எஜுகேஷன் சிஸ்டம்ல வந்து இது மாதிரியான ஒரு வாழ்வியல் முறைய வந்து ஒரு பாடமா வந்து ஒரு சப்ஜெக்டாவே வச்சு எடுக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு நம்ம இனிஷியேட் பண்ணணும்னு நான் இந்த நேரத்துல வந்து இதுல கலந்து கொண்டிருக்கிற முக்கியமான நண்பர்களை கேட்டுக்கொள்கிறேன். இது வந்து ஒரு கலெக்டிவா கொண்டு போனோம் எல்லாருமே அடுத்த தலைமுறைக்குன்னா நம்ம அந்த எஜுகேஷன் சிஸ்டம்ல இது வந்து கொண்டு போனோம் என்ற அளவுக்கு வந்து ஒரு இது இருக்கு. உண்மையிலேயே வந்து கண்ணப்பன் ஐயா வந்து ஒரு நாங்க இது வரைக்கும் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசான்கள்லயே வந்து இவர் ரொம்ப எளிமையாவும் ரொம்ப சிறப்பாவும் வந்து சொல்லி கொண்டிருக்கிறாரு. அதுல வந்து ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இதனால வந்து கண்டிப்பா வந்து நம்மளுடைய வாழ்க்கை தரம் வந்து நம்மளுடைய ஆரோக்கியம் மூலமாக மேம்படுது. கண்டிப்பா வந்து இது ஒரு எல்லாருக்கும் ஒரு கிடைக்க வேண்டிய ஒரு அருள் ஆசின்னு கூட சொல்லலாம். அதை வந்து நம்ம பயன்படுத்தி இந்த நேரத்துல எல்லா நண்பர்களும் இத வந்து பண்ணி எல்லாருமே வந்து ஆரோக்கியமா வாழணும். இந்த இருக்கிற கால சூழ்நிலையில வந்து எல்லாருமே வந்து அவசர உலகத்துல மனுஷன் வந்து இயந்திரம் மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்க இந்த காலத்துல இது மாதிரி ஒரு ஒரு நிகழ்வு வந்து சிறப்பா பண்ணோம்னா கண்டிப்பா வந்து நம்மளால வந்து எந்த செயல்பாட்டையும் ஈஸியா அழுத்தமும் இல்லாம பண்ண முடியும்ன்றது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதனால வந்து இது ஒரு நல்ல நிகழ்ச்சி. எல்லாருமே வந்து இன்வால்வ் பண்றாங்க எங்களால முடிஞ்சது. அதே மாதிரி நீங்களும் ஐயா இது வந்து ஒரு 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 எல்லாருக்குமே ஒரு வரப்பிரசாதமா வந்து இருக்கணும். அடுத்தடுத்த தலைமுறைக்கும் இது கொண்டு போகணும். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து சொல்ல மறந்த விஷயங்கள்லாம் அவங்க பண்ணிட்டு இருந்ததும் வந்து நமக்கு வந்து ஏன் பண்ணாங்க எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியாம நம்மளும் அதை பண்ண முடியாம இந்த சூழ்நிலையில இருக்கிறோம். எல்லாமே கூட்டு குடும்பமா இல்லாம தனி குடும்பமா வந்து இருக்கும்போது அதனுடைய வேலை பளுவுல வந்து இதெல்லாம் மறந்துடுறோம் இயற்கை வாழ்வியல் முறைய. சோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் வந்து எல்லாருக்குமே வந்து பயனளிக்கும். தனி குடும்பமா இருக்கட்டும், ஒரு தனி நபரா இருக்கட்டும், இல்ல ஒரு சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்கள் வரைக்கும், வயதானவர் வரைக்கும் அது ஈஸியான ஒரு எளிமையான பயிற்சியை வந்து நம்ம கண்ணப்பன் ஐயா வந்து சொல்லிக் கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப மிகவும் அருமையா இருக்குது. ஏன்னா இந்த எல்லாரையும் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு ஈஸியான வழிமுறையை தான் சொல்லிக் கொடுக்காரு. சில பேர் யோகா மாஸ்டர்லாம் வந்து இந்த நிறைய கஷ்டமான இதெல்லாம் பண்ணுவாங்க. அதுல வந்து பார்த்தா முக்காவாசி நம்ம கத்துக்கிட்டு பாதியை மறந்துடுவோம். அதனுடைய ப்ரொசீஜரும் வந்து தெரியாம போயிடும். எப்படி இப்படிதான் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இல்லாம அப்படியே கேப் போட்டுருவோம். நிறைய மறந்துட்டு சரியா செய்ய முடியாம. ஆனா இந்த மாதிரியான ஒரு எளிய பயிற்சி ரொம்ப இனிமையா இருக்குது. நான் காலையில எழுந்திருக்கும் போது பார்த்தா முன்னாடி எல்லாம் வந்து ஸ்னீசிங் இந்த சளி தொந்தரவுகள் எல்லாம் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனா இப்ப வந்து பார்த்தா எனக்கு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த ஒரு ஆக்சிஜன் பற்றாக்குறையே இல்லை. எனக்கு நல்லா தெரியும். ஒரு ஈவினிங் வந்து ஒரு 4:00 5:00 கொட்டாவி வரும், ஆக்சிஜன் லெவல் கம்மியாகும். நல்லா தெரியும். டயர்ட்னஸ் இருக்கும். அப்படியே வந்து சோர்ந்து உட்காந்துருவோம் ஈவினிங் வரும்போது, ஆபீஸ் விட்டு வரும்போது. ஆனா இப்பெல்லாம் பார்த்தா நைட்டு 11 மணி 12 மணி வரைக்கும் தான் ஆகுது டைம் தூங்க போறதுக்கு. பட் இருந்தாலும் வேலை பளுனால மத்த இதனால. ஆனா இருந்தாலும் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன். நல்லா ஃபீல் பண்றேன் நான் இந்த 45 நாள் பண்ண இதுலயே. இது மாதிரி காலம்பெல்லாம் நம்ம பண்ணும்போது நம்மளுடைய சக்தியும் சரி, நம்மளுடைய வாழ்வியல் முறையும்
ஒரு ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் இதனால கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட எல்லாரையும் வந்து கலந்து கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி நன்றி சீனிவாசன் சாருக்கு நன்றி. ஏன்னா வந்து இப்ப காலை வேளையில வந்து இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கீங்கிறது இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா போயிடுச்சு பாருங்க. அதாவது எப்படின்னாக்கா பேசிக்கிட்டே இருக்கலாம் போல தோணுது இப்ப உங்களுக்கு. அது மாதிரி ஒரு சுறுசுறுப்பு வந்து நாங்க இப்ப உருவாக்கிட்டோம் உங்களுக்கு. அது மாதிரி எல்லாருக்கும் இந்த விஷயங்கள் வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சிந்தனை ரீதியாகவும் எல்லாரும் சுறுசுறுப்பா இருக்கீங்க ஒரு கருத்தையும் வலியுறுத்திருக்கீங்க. இது பாடத்திட்டத்திலயும் அந்த இயற்கை வாழ்வியலை வந்து கொண்டு போகணுங்கிற நல்ல கருத்தை இந்த நேரத்துல தெரிவிச்சவங்களுக்கு வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து முன்னாள் அதாவது ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் முன்னாள் செயலாளர் கார்த்திகேயன் சார் அவர்கள் வந்து அடுத்த வாழ்த்துரை வழங்குவார். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் முன்னாள் செயலாளர் கார்த்திகேயன் சார். சார் ஸ்பீக்கர் ஆன் பண்ணுங்க சார். அனைவருக்கும் எனது கனிவான காலை வணக்கம். பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி மற்றும் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி இணைந்து நடத்தும் இந்த யோகா பயிற்சி வந்து முக்கியமா நல்ல பயனுள்ளதாக இருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம வந்து செஞ்சோம்னா இது ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கும் இதை சொல்லிக் கொடுக்கலாம், வீட்டுல பக்கத்து தெரிஞ்சவங்க சொல்லலாம். இந்த ஆரோக்கியத்தை வளர்க்கறதுக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி சார். வணக்கம் சார். இந்த இளவழகன் டாக்டர்னு சொல்லிட்டு இளவழகன் டாக்டர் இருக்கிறார் லைன்ல பேசுறாருங்களா? பேசுவாங்க சார். ஓகே ஓகே சார். ஓகே, முன்னாள் பிரசிடண்ட் அவரு. முன்னாள் பிரசிடண்ட் சார் அவரு. ஓகே ஓகே ஓகே. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பாருங்க, பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வந்து எவ்வளவு நம்ம நிகழ்ச்சியை பத்தி எவ்வளவு ஒரு ஈடுபாடோட வர்றாங்கிறத இந்த கட்டத்துல எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொருத்தவங்களும் தங்களோட தனித்திறமையை இந்த நிகழ்ச்சியை பத்தி சொல்ல விரும்புறது எங்களுக்கு சந்தோஷமாவும் சிறப்பாகவும் இருக்குது. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சங்கத்தின் முன்னாள் தலைவர், ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்தின் முன்னாள் தலைவர் அவர்கள் வந்து தற்செயல் உரையாற்றுவார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியும் இணைந்து இந்த யோகா பயிற்சி அன்றாடம் நடக்கிறது மிக முக்கியமான அனைத்து தரப்பினருக்கும் பயனுள்ளதாக உள்ளது. இதை வந்து மேலும் தொடர்ந்து இந்த வருஷம் முழுக்க நடக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். இது வந்து அனைவருக்கும் ஆரோக்கியம், கல்வி எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும். காலையில அந்த பிரம்ம முகூர்த்தம்னுவாங்க, அந்த நேரத்துல இந்த பயிற்சி செய்யறதுனால மிகவும் பயனுள்ளதா இருக்கும். அனைத்து இரத்த ஓட்டங்களும் நரம்புகளும் நல்ல அதாவது எப்படின்னா ஆக்டிவா இருக்கும் ரொம்ப. இது எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி பண்றதுனால இது வந்து உங்களுக்கு தான் வந்து நாங்க எங்களுடைய குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். மேலும் இதை வந்து பல சிறப்பு விருந்தினர்களை கொண்டு வந்து இன்னும் வந்து நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக நடத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி சார், நன்றி சார். உங்களோட கருத்துக்களை ஏத்துக்கிறோம். இனிமேல் இந்த நிகழ்ச்சியில இருக்கிற எல்லாருமே சிறப்பாகவும் இன்னும் நிறைய நபர்களை, ஏன்னா அதே நபர்கள் தான் பயணிக்கிறோம், இந்த தருணத்தில் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு நபர் அப்படிங்கிறத வந்து வலியுறுத்தி நம்ம கொண்டு போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு 500-1000 நபர்களுக்கு வந்து நம்ம இந்த திட்டத்தை வலியுறுத்தி உடல் நம்ம மனதளவுல நம்ம வந்து எல்லாரும் சிறப்பா இருக்கலாங்கிற மாதிரி இப்ப சீனிவாசன் ஐயா எப்படி வந்து ஒரு தெம்பா தைரியமா நம்மள்கிட்ட பேசுறாங்களோ அது மாதிரி எல்லாரும் ஒரு தைரியமா தெம்பாவும் காலை வேலையில ஏற்றி இந்த பயிற்சிகளை செய்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நம்ம உயர்வடையலாங்கிற கருத்தை நான் இப்ப எல்லாருக்கும் வலியுறுத்தேன். இன்னும் ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா, நாளைக்கு வந்து இந்த திட்டத்துல வந்து இணைந்து ரொம்ப அதாவது முடியாம இருந்து இன்னைக்கு வந்து உடல் ரீதியா நல்ல ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டு சிறப்பா இருக்கிற நான் வந்து இந்த பயிற்சினால நான் வந்து உடல் நோயினுடையோட இருந்தவன் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து நாளைக்கு ஒருத்தர் நமக்கு வலியுறுத்த போறாரு. அதனால வந்து இவ்வளவு நிகழ்ச்சிகள் வந்து இந்த நிகழ்ச்சி வந்து இவ்வளவு பேரை வந்து மன ரீதியா உடல் ரீதியாகவும் நல்லா திருப்தி அடைய வைக்கிறது இந்த நேரத்துல சந்தோஷப்படுறோம். அதனால வந்து அவரோட கருத்துக்களை நாளை கேட்கறதுக்கு எல்லாருமே இணையுங்க. ஏன்னா வந்து இந்த திட்டத்தினால் இந்த பயிற்சியை செய்து ஒருத்தவர் வந்து உடல் ரீதியா நல்ல அதாவது எப்படின்னா குணமடைந்திருக்காருங்கிறது எங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு.
அவரோட ஸ்பீச் இன்னைக்கு வைக்கலான் இருந்தா இன்னைக்கு எல்லா நபர்களும் பேசுறதுனால நாளைக்கு வச்சிருக்கோம். கண்டிப்பா நாளைக்கு இணைஞ்சு அவரோட ஸ்பீச்சும் கேளுங்க. இது மாதிரி நிறைய பேர் பயனடையணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த திட்டத்துல நிறைய பேர் இணையணுங்கிறத சொல்றபடியே நமக்கு ஆட்கள் வேணுங்கிறது நமக்கு பெருமை கிடையாது. நமக்கு வந்து இந்த திட்டத்துல இணைஞ்சு எல்லாரும் பயனடைகிற ஒரே நோக்கத்துலதான் நம்ம வலியுறுத்தி கொண்டு போறோம். கண்டிப்பாக ஒவ்வொரு நபர்களும் இதுல இருக்க ஒவ்வொரு நபர்களும் ஒரு நபரை டெய்லி கொண்டு வாங்க. எல்லாருக்கும் நம்ம அந்த வாழ்வை வந்து செம்மையான ஒரு வாழ்வு, இயற்கை வாழ்வின் முறையை வந்து தெரியப்படுத்துவோம் என்ற இந்த கருணத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டிக்கும் எங்களுடன் இணைந்து இந்த 3 நாட்கள் பயணித்த என்பதை விட தொடர்ந்து எங்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கிற ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும் இந்த தருணத்திலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு ஆசான் கண்ணப்பனையா அவர்களுக்கும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய தொகுப்பாளர் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து எங்களுக்கு ஆணிவேராக இருந்து எங்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நாளை சந்திப்போம் என்று விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். வணக்கம் ஐயா, ஒரு ரெக்வஸ்ட். சொல்லுங்க ஐயா. இந்த கண்ணுக்கும் ஒரு எக்ஸசைஸ் சொன்னா நல்லா இருக்கும் சார். இல்ல இருக்கு ஐயாட்ட சொல்லியிருக்கேன். ஐயா வந்து நாளையில இருந்து ரெடி பண்ணுவாங்க. நாளையில இருந்து கண்ணுக்கும் பயிற்சி வரும். கண்டிப்பா சார். எல்லாருக்கும் நன்றி சார். நன்றின்னு சொல்றதோட அதை சொல்ல முடியாத ஒரு நன்றி சார் இது. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றிங்க ஐயா, நன்றிங்க. காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி ரோட்டரி சங்க தலைவருக்கும் பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி ரோட்டரி சங்க தலைவருக்கும் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் ஐயா அவர்களுக்கும் இதில் கலந்து கொண்டு பயன்பெறும் அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். இது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள வகையில இருக்குது. குணபாலன் சாருக்கு மட்டும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நான் வெளிநாட்டுல இருக்கேன் சார். ரொம்ப டைம் டிஃபரன்ஸ்னால எவ்ரிடே இருந்து ஜாயின் பண்ண முடியல, ஒர்க்கு காரணமாகவும். சாரோட கண்ணப்பன் சார் பண்ணின வீடியோ ஏதாவது வந்து நீங்க வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிட்டீங்கன்னா மிஸ் பண்ணதை நான் வீட்டுல பிராக்டிஸ் பண்ண எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்கம்மா. நான் கேட்டுட்டு நான் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு நான் இது பண்றேன். உங்க நேம் என்னம்மா? என்னோட பேர் தாரணி சார். எது? தாரணி. எந்த நாட்டுல இருக்கீங்க? நான் சிட்னில, ஆஸ்திரேலியால இருக்கேன் சார். ஓகேம்மா. நான் ரெடி பண்றேன். தாரணிங்களா? ஆமா, தாரணி சார். அதுதான் சாரோட வந்து இப்ப ஏதாவது ரெக்கார்ட் பண்ண முடிஞ்ச வீடியோவோ இல்ல வேற ஏதாவது வீடியோஸ் இருந்ததுன்னா வீட்டுல பிராக்டிஸ் பண்ண கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். சரிம்மா, சரி. உங்களுக்கு எப்படி டைமிங் வந்து செட் ஆகலீங்களா? ஆமா சார், டைம் ரொம்ப டிஃபரன்ஸ். 5.5 மணி நேரம் வித்தியாசம் இருக்குது. இது ஆக்சுவலா ஒர்க்லயே நான் பிரேக் எடுத்துட்டு அப்பப்போ முடியும் போது பண்றது. சில நேரம் மீட்டிங் போயிட்டா என்னால பண்ண முடியறது இல்ல. பட் சாரோடது தொடர்ந்து பண்ணணும்னு ஆசை. நிறையவே எனக்கு தெரியல, புரியவும் இல்லை. ஏன்னா நான் தொடர்ந்து என்னால பண்ண முடியாததுனால. அதனால நீங்க ஏதாவது வீடியோஸ் இருந்ததுன்னா நான் பிராக்டிஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். ஓகேம்மா, நான் கலந்துக்கிட்டு ஐயாட்ட கேட்டுட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன்மா. ப்ளீஸ் சார். தேங்க்யூ, ரியலி அப்ரிஷியேட். தேங்க்யூ. தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். நன்றிங்கம்மா. தேங்க்யூ. வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சார் வாழ்க வளமுடன். சார் எனக்கு ஒரு டவுட் சார். சொல்லுங்கம்மா. ஆக்சுவலி எனக்கு 32 இயர்ஸ் ஆகுது. ஒரு லாஸ்ட் ஒரு 8 மந்த்ஸா நகம் வந்து ஒரு சின்ன வெங்காயம் இது பண்ணாலுமே டப்புன்னு ரொம்ப உடையுது சார். இது ரொம்ப உடையுது. நகம் பார்த்தா ஸ்மூத்தாவே இல்லை சார். நிறைய கோடு இருக்குது. ஸோ அதுக்கு என்னங்க சார் பண்ணணும்? ஆமா, சிறுநீரக சம்பந்தப்பட்டது நகம். ஓகே. ஆமா, கேக்குதுங்களா? கேக்குது சார். சிறுநீரக சம்பந்தப்பட்டது நகம். ஓகே சார்.
அதனால வந்து தண்ணீர் எப்படி குடிக்கிறீங்க, தூக்கம் எப்படி இருக்குது, நல்ல எப்பவுமே வெந்ததையே சாப்பிட்டீங்களா, இதையெல்லாம் நீங்க கவனிச்சு பாருங்கம்மா. ஓகேங்க சார். உங்களுடைய நகம் உடையாம இருக்கணும் அப்படின்னா ஒரு 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 30 நாளுக்கு காலை உணவாக தேங்காய், வாழைப்பழம், கொஞ்சம் பேரிச்சம்பழம், ஓகே சார். இது மட்டும் உணவாக எடுத்துட்டு இருந்தீங்கன்னா போதும். கண்டிப்பாக நகம் வந்து அந்த உடையிறது வந்து நிச்சயமா நின்று போயிடும். சரி, ரொம்ப நன்றிங்க சார். நீங்க எந்த மருந்து எதுவுமே யோசிக்க வேண்டியது இல்லை. நல்ல மினரல்ஸ் அந்த அந்த உப்பு உள்ள போகும்போது அது சிறுநீரக கெப்பாசிட்டி ஆகும். சிறுநீரக கெப்பாசிட்டி ஆனா அந்த நகை உடையாது. நீங்க பண்ணி பாருங்க. சார் கண்டிப்பா சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மீட்டிங் பண்ணிக்கலாம்.